என்னடா பாக்குறடு? ஓ ஃபைட் வச்சு என்னடா சும்மா விளையாண்டு பார்த்தா. அனைவருக்கும் காலை வணக்கம். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு சண்டே, ஆர்டர் எதுவும் வராதுன்னு தெரியும். சரி, எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்துட்டேன். வீடியோ யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு 3 நாளாக வீடியோ எதுவும் போடல. சரி, இன்னைக்கு எதுனா வீடியோ எடுத்து போடலாம் அப்படி சொல்லிட்டு தான் சண்டே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கிளம்பி போகலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. பேப்பரில் தான் போட்டாங்க. பூந்தமல்லி டிராப் பண்ணிடுச்சு. 146 அவ்வளோ போட்டுருந்துச்சு. எடுத்தேன். சும்மா இருக்கிறதுக்கு அது எது பண்ணலாமே. ஆ சரி இல்லையா? நோட் வச்சுக்கிறேன். இல்லை நான் வர மாட்டேன். பேமெண்ட் அங்கேயா? ஓகே. கேமரா யூடியூப்ல வீடியோ போடுவேன். டெலிவரி பண்ணுறதுல எடுத்து வீடியோ எடுத்து போடுவேன். ஓகே. எல்லாரும் பயப்படுறாங்களே கேமரானாலே. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. 13 கிலோமீட்டரா? அரேஞ்ச் ஆகுது காண்டு. ரேபிடோல ஒரு ஆர்டர் போடாமல் நல்லா இருக்கும். ரேபிடோல ரேபிடோ தானே நிறைய ஆர்டர் ஓட்டுறாங்க. பேப்பர்ல அவங்க கூட ரேபிடோ தான் ஓட்டுறாரு. ரேபிடோல பார்சலே இப்போ வரதில்லை. வருது அவ்வளோக்கும் வரதில்ல. பேப்பர்ல சுத்தமா ஆர்டரே வரதில்லை. பேப்பர்ல ஆர்டரே வரதில்லைங்க. என்னதான் பண்றது தெரியல. ரேபிடோல ஆர்டர் வருது, எல்லாம் பேசஞ்சரை கூட்டிட்டு போற மாதிரி தான் வருது. பேசஞ்சரை கூட்டிட்டு போனா பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை பத்தி தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் பேச மாட்டாங்க. ஆட்டோக்காரங்க ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க. நேற்று நான் ஆர்டர் ஓட்டல. நேற்று ஈவினிங்கா சும்மா ஒரு ஆர்டர் எடுக்கலாமே சொல்லிட்டு எடுத்தேன். எடுக்க சொல்லதான் என்னன்னு பார்த்தா ஆட்டோக்காரங்க பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல சேலம் பக்கம் தாண்டி சண்டை போட்டுருந்தாங்க. அதனாலயே எனக்கு வந்து காசுல வேணா கட்டா எடுத்துருக்கலாம். பேசஞ்சர் மட்டும் எடுத்தாங்கல்ல, கூட்டிட்டு போட்டாங்கல்ல, பேசஞ்சர் மட்டும் கூட்டிட்டு போட்டாங்கல்ல அது சொல்லிட்டு சும்மாவே வந்தேன். 30 கிலோமீட்டர் சும்மாவே வந்தேன். தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தான் அதெல்லாம் முடிவு எடுக்கணும். ஏன்னா இது பாருங்க, இப்ப கூட ராப்பிடோ வந்துருங்க பேசஞ்சர் கூட்டிட்டு போற மாதிரி தான் ஆர்டரே வருது. என்ன அந்த ராப்பிடோ ஓனர் இருப்பாருல்ல, அவர் இந்த பேசஞ்சர் கூட்டிட்டு போற மாதிரி ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லையா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் எதனா ஒரு முடிவு எடுக்கணும். யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 200 ரூபாய் ஆர்டர் அடிக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு எடுத்துருவோம். 200 கிடைக்குது போற வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு அந்த டைம்ல என்ன பண்றாங்க, ஆட்டோக்காரங்க வந்து நம்மகிட்ட பிரச்சனை பண்றாங்க. அதுக்கு சீல் சார் வீட்டுக்கு தான் போயிட்டு மனு கொடுக்கலான்றது. அந்த மாதிரி சார் என்ன சார் பண்றது, அதெல்லாம் ஒரு முடிவு எடுக்க சார் சொல்லிட்டு மனு கொடுக்கலான்றது. வடக்கல் நண்பர் காலங்க ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து இங்க பழக்கம் வந்திருக்காங்க. அவங்கள பிடிச்சி ரவுண்ட போட்டு பட்டு வெட்டுறானுங்க. எப்படி அந்த மாதிரி வெட்டுறதுக்குலாம் மனசு வருது? அதான் பார்சல் கொடுத்தாங்க. அதான்பா நம்பர் போடு. இங்க எங்க லொகேஷன் போடு. அதான் இங்க வந்து பாரு கால் பண்றாரு. போர்ச்சர் வந்தீங்களா? ஏன்னா ஒரு பார்சல் சொல்லிங்களா? வேற யாரா சொல்லிருப்பாங்க, உள்ள படுத்துன்னு இருப்பாங்க. போன் போறாரு. சரி
இங்கதான் நிக்கிறேன் சொல்லுங்க முருகன் கோயில்ல. ம். நீ யூடியூப்ல போயிட்டு லடாக் சவாரின்னு பண்ணு வச்சுக்கோ, அவனுங்க எல்லாம் இதுதான் புல்லட் அடிச்சு பேர் 2 பாக்ஸ் இருக்கும், அதுல பொருளா வச்சுக்கோங்க. இதே ஒரு டீம் இருக்குது, மாசம் மாசம் போற டீம். இங்க இருந்தே ஓட்டுறவங்களாம் காஷ்மீர்ல போய் ஓட்டுறவங்களாம் பணம் கிடையாது போறான். நம்ம வீட்டுல செய்து புள்ள இதுவாரு காவல்காலத்துல பத்தி போட்டாலும் துட்டே இல்லையா, இங்க கஷ்டப்பட்டு குடிச்சாங்க ஏமாத்தி. அதுதான் ஒரு மச்சம் ஓணும் தலைவா, ஓணும். ஒரு டிப்புக்கு 1.5 லட்சம் செலவு பண்றான். ஆமா நம்ம பையன் ஒருத்தன் சொத்து கழுது ரொம்ப டைம் பாஸுக்கு வரும். மாசத்துக்கு 3 முறை போறோம் லடாக்கு. புல்லட் வாங்கி கொடுத்தாங்க அவனுக்கு. சேஃப்டியாடா, சேஃப்டி ஹெல்மெட் எல்லாம். இங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் எடுத்து போயிடானுங்க ட்ரெயின்ல வண்டியை. காஷ்மீர்ல இருந்து ஒரு டீம் போதான். நீ இது போயிட்டுனா அந்த ஃபேஸ்புக் அந்த குரூப் இருக்குது, அதில் நீ போயிட்டுனா உடனே கூடுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, 146 ரூபாய். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க, வெயில் இல்லாம அடிக்குது இன்னைக்கு. ஆனா பேசஞ்சரா போட்டு சாவடிக்கிறானுங்க ரேபிடோல. 2வது ஆர்டர் தானே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு 1.25 மணி நேரம் வெயிட் பண்ணேன். ரேபிடோல ஒரு ஆர்டரு, பேப்பர்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க. 200 ரூபாய் ஒன்று, 300 ரூபாய் ஒன்று போட்டாங்க, யாரும் எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு முன்னாடி எல்லாம் ஃபாஸ்டா இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 83 ரூபாய் தான். இப்போ நம்ம எடுத்துட்டு போறவங்களை போய் கொடுக்கணும். வரல, சும்மா உட்காந்துருக்குமே சொல்லிட்டு தான் எடுத்துட்டேன். இங்க பாருங்க எப்படி இருக்கா பாருங்க, சிம்பிளா இப்ப கட்டுதான் போட்டிருக்காங்க. என்னடா பாக்குறடு ஃபைட் வச்சு என்ன நாய் மேடம் சிம்பிள் இது அலோ பண்றாங்களா? அது இதெல்லாம் ஒரிஜினல் பிரீட் கிடையாதுல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போ 3வது ஆர்டர் வரும்போதே எடுத்துட்டேன். பேப்பர்ல போட்டாங்க நந்தனம் 217 ரூபாய் எவ்வளோ வந்துச்சு, எடுத்துட்டாங்க. அவங்க பாத்தீங்களா பிம்பிள் நாய் கிடக்குறாங்க, பயங்கரமா இருக்குதுங்க. அது இதுதான் 3வது ஆர்டர் எடுத்து கண்டினியூ பண்றேன். பேமெண்ட் அங்கேனா? ஓகே, மூணாவது ஆர்டர் வாங்கியாச்சு. 3வது ஆர்டர் 17 கிலோமீட்டர். அதெல்லாம் போனால் அதுதான் ஃபஸ்ட்டு போரூர் ஆர்டர் கொடுத்துருவோம். போரூர் அடுத்தது நந்தனம், ரேபிடோவில் போடுறது போரூர். அது 6 கிலோமீட்டர் தான். ஃபஸ்ட்டு ரேபிடோ ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் நந்தனம். சரி ஓகே 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 ஓகேண்ணா. போட்டுக்கு நீங்கள் சொல்லுங்க. 83 பணம் 10 ரூபா இருக்கா? 20 2வது ஆர்டர் கொடுத்தாச்சு. 83 ரூபாய் 90 ரூபாயா கொடுத்துறாரு. ஃபஸ்ட் இந்த ஆர்டர் கொடுத்துருவோம்.
எட்டாவது ஃப்ளோர் வர சொல்கிறாங்க, போய் கொடுப்போம். சரிங்களா? ட்ரெயின் மட்டும் போங்க. சரிங்க. சைக்கிள் ஃபார் சேல். பரவாயில்லையா, நம்ம வாங்கிக்கலாமா? பைக்கை விட்டு சைக்கிளை டெலிவரி பண்ணுவோம், பெட்ரோல் செலவு மிச்சமாகுது. இல்லை நான் பேர் கடத்தல் வர மாதிரி பிளிங்க் ஆகுது. 211. அவ்வளோதான், 3வது ஆர்டர் கொடுத்தாச்சு. 4வது எதனா ஒரு ஆர்டர் போட்டால் நல்லா இருக்கும். நாலாவது ஆர்டர் தான் போட்டிருக்காங்க ராப்பிடோவில். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 ரூபா. எடுத்துட்டேன், ஏன்னா 5 கிலோமீட்டர் தான். இந்த ஆர்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆர்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதனால தான் எடுத்துட்டேன். பிரியாணி கடைக்கெல்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்க, பிரியாணி போட்டிருக்காங்க. பிரியாணி கடைக்கு சேலை பாருங்க, எத்தனை தான் பெரிய பெரிய குண்டானா இருக்குது. இதனால 2 லேயரா இருக்குது போல. பல டைம் சொல்லிட்டு உங்ககிட்ட, நான் எக்ஸ்ட்ரா காசுலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பாட்டுன்னு போலீஸா? இந்த ஹோட்டல் போலீஸ் புக் பண்ணிருக்காங்களா? வாங்குற மாதிரி போனா என்ன சொல்லுவாங்களா? ஐயா கொஞ்சம் நன்றிங்களா? நன்றி ஐயா. ஐயோ, கேமரா அவுத்துடலாமா? அங்க பாத்துக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, போலீஸ் குவார்டர்ஸ் போல. பெருங்குளத்தூர் 250 ரூபா ஒரு ஆர்டர் போட்டாங்க, வேற எடுத்துட்டாங்க. எடுக்கிறதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. திரும்ப வருது, பெருங்குளத்தூர் தான், அதே ஆர்டர் தான் திரும்ப வருது பாருங்க. ஆன்லைன் பேமெண்ட் நினைக்கிறேன், யாரோ கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. ஆமாம், தேங்க்யூ மேடம். ₹72 ரூபாங்க. ஐயோ, அந்த பைப்பிங் வரணும் போனா தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த பெருங்காலத்தில் ஆர்டர் வந்துச்சுல, ஃபர்ஸ்ட் யாரோ எடுத்தாலும் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. திரும்ப வந்துச்சு, திரும்ப நான் எடுக்கிறேன், அப்பயும் கேன்சல் பண்றாங்க. எதுக்கு புக் பண்றானுங்க, எதுக்கு கேன்சல் பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேது. அவ்வளோதானே, இதோட இன்னைக்கு ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஆர்டர் வர மாதிரி தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போத்தூரில் எவ்வளோ, 314 சரிதா, 314 ரூபா. சாப்பிட 155 ரூபா. 2 பேர் கால்குலேட் போட்டால் எவ்வளோ வரப்போகுது? 155 + 314 469 ரூபா தாங்க இன்னைக்கு ஏர்னிங்ஸு. 450 ரூபா. சண்டே விடுங்க, இது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான். சண்டே அவளுக்கு ஆர்டர் வராது, ஏதாவது வந்துங்க. சரிங்க, 470 ரூபா சம்பாரிச்சிருக்கோம் இன்னைக்கு. ஓகே, பாய்.